Now the following verses, verse 18 on onwards, is where we have to see this. 18ஆம் வசனத்திலிருந்து தான் நாம் பார்க்க போகிறோம். When Simon saw that through the laying on of the apostles' hands the Holy Spirit was given, he offered them money. அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவரிடத்தில் பணத்தை கொண்டு வந்து. You see, Simon, this fellow is a very worldly person, a very wicked person. இந்த சீமோன் உலக பிரகாரமானவன், ஒரு பயங்கர துன்மார்க்கமான ஒரு மனிதன். He saw something in these people that received the baptism of the Holy Spirit. பரிசுத்த ஆவி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட மக்களுக்குள்ளே அவன் ஏதோ ஒன்றை கண்டான். What did he see? அவன் என்னத்தை கண்டான்? Obviously, he had seen something so definite and so clear and plain to him that he was ready and willing to give money to get the same thing. அவன் மிக தெளிவாய் பார்த்தாலே தெரியக்கூடிய விதத்தில் ஏதோ ஒன்றை கண்டிருக்க வேண்டும். ஆகவே தான் பணத்தையும் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறான். He offered them money, Peter and John money, so that he can have the same power. அதே வல்லமை தனக்கு கிடைக்கும்படி பேதுருக்கும் யோவானுக்கும் பணத்தை கொடுக்கிறான். It says he gave the money, he said, give me this power also, that anyone on whom I lay hands may receive the Holy Spirit. நான் எவன் மேல் என் கையில வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். How did this man know? இந்த மனிதனுக்கு எப்படி தெரியும்? Once again, it is very clear that when people receive the Holy Spirit, it is very plain and obvious and clear. ஆகவே இங்கு மீண்டும் தெளிவாய் தெரிகிறது. ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது அது மிக தெளிவாய் பார்த்தாலே தெரியக்கூட ஒன்றா இருக்கிறது. Turn to Acts chapter 10, the next scripture. அடுத்த வசனம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் சொல்லுங்க. Sorry, Acts chapter 9 rather. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். Acts chapter 9. அப்போஸ்தலர் 9. Now this is the story about the apostle Paul. இது அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்த சம்பவம். And it's talking about how apostle Paul, Saul, when he was Saul, he was met by the Lord on the road to Damascus, and he went and stayed in the town of Damascus. பவுல் சவுலாய் இருந்தபோது தமஸ்கு போகிற வழியிலே அவர் இயேசுவை சந்திக்கிறார். அந்த காரியம் இங்கே சொல்லப்படுகிறது. And then it talks about one Ananias, a disciple who has come to him to minister to him. பிறகு அவனுக்கு ஊழியம் செய்யும்படியாய் வருகிற அனனியா என்ற ஒரு ஊழியக்காரனை பற்றி வசனம் சொல்கிறது. In verse 17, 17ஆம் வசனம். we read, and Ananias went his way and entered the house, and laying his hands on him, he said, Brother Saul, the Lord Jesus, who appeared to you on the road as you came, has sent me that you may receive your sight and be filled with the Holy Spirit. அப்போது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். And immediately this man was, the scales from his eyes fell, the next verse says, and he arose and he was baptized and he was filled with the Holy Spirit also. அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் உடனே அவன் கண்களில் இருந்த மீன் செதில்கள் போன்றவைகள் கீழே விழுந்தது, அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். What was the result? இதனுடைய விளைவு என்ன? Verse 20 says, 20ஆம் வசனம் சொல்லுகிறது, immediately he preached Christ in the synagogues, that he is the Son of God. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். Then all who heard were amazed and said, is this not he who destroyed those who called on this name in Jerusalem and has come here for that purpose, so that he might bring them bound to the chief priests? கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியருக்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். But Saul increased all the more in strength and confounded the Jews who dwelt in Damascus, proving that this Jesus is the Christ. சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். So here we see Paul filled with the Holy Spirit and ministering in the power of the Holy Spirit. ஆகவே இங்கே பவுல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே ஊழியம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். Not only in his personal life, he is completely turned around, so that this great persecutor of the church is now preaching Christ. தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவன் தலைகளாய் மாறிவிட்டான். சபையை துன்பப்படுத்தியவன் இப்போது இயேசுவை பிரசங்கிக்கிறவனாய் மாறிவிட்டான். But his preaching was in such strength that he confounded everybody and proved that Jesus is the Christ. அவனுடைய பிரசங்கம் அவ்வளவு பலமாய் இருந்தது, இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி எல்லாருக்கும் அவன் அறிவித்தான். So that everyone was astonished. அவை எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். Acts chapter 10, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் verse 47. 47ஆம் வசனம். Here we read about what happened in Cornelius' household. கொர்நேலியின் வீட்டிலே என்ன நடந்தது என்பதை நாம் இங்கே You பார்க்கிறோம். remember Peter went and preached there in this Gentiles' household, புறஜாதியாருடைய வீட்டிலே பேதுரு போய் பிரசங்கிக்கிறான். and they were all filled with the Holy Spirit. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். Now that previous verse says that. இந்த முந்தின வசனம் இதை But let சொல்லுகிறது. me read verse 47. 47 நான் வாசிக்கிறேன். Peter now says, can anyone forbid water that these should not be baptized who have received the Holy Spirit just as we have? அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும்
ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விலக்கலாமா? Now how did Peter know that these people have now received the Holy Spirit? இந்த ஆட்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டார்கள் என்பது எப்படி பேதுருவுக்கு தெரியும்? Something definite was there, that it was plain and obvious and clear that he could tell that these people have received the Holy Spirit. இந்த ஆட்கள் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டார்கள் என்று இவன் சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் கண்களினால் ஏதோ ஒன்றை பார்த்திருக்கிறான். He definitely says that they have received the Holy Spirit just as we have. நம்மை போல இவர்களும் பரிசுத்தாவை பெற்றிருக்கிறார்கள் என்று நிச்சயமாக சொல்லுகிறான். Something like what happened on the day of Pentecost has happened here. பெந்தெகோஸ்து நாளிலே நடந்தது போன்ற ஒன்று இங்கே நடந்திருக்கிறது. There is no doubt in the mind of Peter and others who came with him that these people have been now baptized with the Holy Spirit. பேதுருக்கும் அவனோடு கூட வந்த மக்களுக்கும் இந்த ஆட்கள் இப்போது பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதிலே கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. Acts chapter 11. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம். This is a continuation of this. இதனுடைய தொடர்ச்சி தான் இதுவும். Peter later on explains what happened in Cornelius' household. பின்னாலே கொர்நேலியு வீட்டிலே என்ன நடந்தது என்பதை பேதுரு இங்கே விளக்குகிறான். To Jerusalem apostles. எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலருக்கு He says this. அவன் இப்படி சொல்லுகிறான். And as I began to speak in Cornelius' household, the Holy Spirit fell upon them as upon us at the beginning. கொர்நேலியின் வீட்டிலே நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேல் இறங்கினார். Then I remember the word of the Lord, how he said, John indeed baptized with water, but you shall be baptized with the Holy Spirit. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். If therefore God gave them the same gift as he gave us when we believed on the Lord Jesus Christ, who was I that I could withstand God? ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். Once again Peter was definite and clear about the fact that these people have received the baptism in the Holy இந்த Spirit. ஆட்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பது பேதுரு மிக நிச்சயமாய் தெரிகிறது, அதை சொல்லுகிறார். You will see that in every place. எல்லா இடத்திலும் நீங்கள் அதை பார்க்கலாம். Next let us go to Acts chapter 19. அடுத்ததாக அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் செல்வோம். In verses 1 to 6 we have this account of how Paul comes and meets the Ephesian disciples of John the Baptist. 1 முதல் 6 வசனங்களிலே பவுல் யோவான் ஸ்நானனுடைய எபேசு சீஷர்களை வந்து சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். He finds that there is something lacking in them. அவர்களிலே ஏதோ ஒன்று இல்லாது இருக்கிறதை அவன் காண்கிறான். That they don't have this thing called the baptism in the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்று அழைக்கப்படுகிற இதை அவர்கள் பெறாதிருக்கிறார்கள். That is why he asked, did you receive the Holy Spirit when you believed? ஆகவே தான் கேட்கிறான், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? Later on the verses tell us how they received the Holy Spirit. எப்படி அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் என்பதை பின்வரும் வசனங்கள் கூறுகிறது. So it is very clear that it is something obvious and very plain and clear if a person has received the Holy Spirit. And here Paul does not see that there, and that is why he asked that. ஒருவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் அது மிக தெளிவாய் அடுத்தவர்களுக்கு தெரியும். அது இங்க தெரியாதனால தான் பவுல் அவர்களை பார்த்து ஆவியை பெற்றீர்களா என்று கேட்கிறார். So we have showed many scriptures to show you how that if a person has received the Holy Spirit baptism, it is very plain and obvious and clear. ஆகவே பல வசனங்களை காண்பித்து உங்களுக்கு சொன்னோம், ஒரு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றிருந்தால் அது பார்ப்பதற்கு மிக தெளிவாய் தெரிய வரும் என்று. But not only biblical proofs, வேதத்திலுள்ள ஆதாரங்கள் மட்டுமல்ல, but look at the proofs of the recent history in the church. சபையினுடைய சமீபத்திய சரித்திரத்தை நாம் கவனிப்போம். In the year 1904 and 1905, 1904 5 வருடங்களிலே there was a great revival that was started in Wales. வேல்ஸ் நாட்டிலே மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. That impacted the entire nation all around. அது சுற்றியுள்ள எல்லா தேசங்களிலும் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கியது. It was a revival that was spoken about throughout the world, and it spread to great extent throughout the world. இந்த எழுப்புதலை குறித்து உலகமெங்கும் பேசினார்கள். இந்த எழுப்புதல் உலகமெங்கும் பரவிற்று. People would gather in great numbers. மக்கள் பெருந்திரளாய் அங்கே கூடி வருவார்கள். Come under such conviction. அப்படியே மிகப்பெரிய ஒரு உணர்த்துதல் அங்கே காணப்படும். The preaching of the gospel was done in such power and authority like never before. இதற்கு முன்னே இல்லாத விதத்திலே மிகுந்த அதிகாரத்தோடு வல்லமையோடு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. And people came and repented. மக்கள் வந்தார்கள், மனம் திரும்பினார்கள். Lives were changed. மக்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. Turned around. தலைகீழாய் மாறியது. During the time அந்த சமயத்திலே they had a term for these people that got renewed in this revival. இந்த எழுப்புதல் கூட்டங்களிலே புதுப்பிக்கப்பட்ட மக்களை குறிப்பிட்ட விதத்தில் அழைத்தார்கள். See, it was a Christian country. People were already Christians. அது ஒரு கிறிஸ்தவ நாடு. ஏற்கனவே அது மக்கள் எல்லாம் கிறிஸ்தவங்க தான். And among them there were many born again Christians. அவர்கள் மத்தியிலே மறுபடியும் பிறந்தவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். There were a lot of people that were saved Christians. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் ஏற்கனவே இருந்தாங்கங்க. But these Christians, something happened to these Christians that were born again already. மறுபடியும் பிறந்திருந்த இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஏதோ சம்பவித்தது. Another something has happened. இன்னொரு காரியம் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. So that when they saw a person who was filled with the Holy Spirit in those meetings, they used to say he has had the revival.
ஆகவே பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்ட மக்கள் அந்த கூட்டத்தில் கண்டபோது அவரை பார்த்து இவருக்கு எழுப்புதல் உண்டாயிருக்கிறது என்று சொன்னார்கள். He's had the revival. They'll point to people and say, oh, he had the revival. அப்படிப்பட்ட ஆட்களை சுட்டி காண்பித்து இவருக்கு எழுப்புதல் உண்டாயிருச்சு அப்படினா What do they mean? என்ன அர்த்தத்தில் அப்படி They சொன்னார்கள்? don't mean that he just now got saved. அதாவது இப்போதான் ரட்சிக்கப்பட்டார்னு சொல்லல. They mean that he was saved for a long time. வெகு நாட்களாக ரட்சிக்கப்பட்டவராய் அவர் He's been இருக்கிறார். going to church, he's been reading the Bible, he's been praying, he's had a relationship with God. சபைக்கு செல்லுகிறார், ஜெபிக்கிறார், வேதத்தை வாசிக்கிறார், தேவனோடு கூட அவருக்கு உறவு இருக்கிறது. He has known God all this time. இவ்வளவு நாட்களாய் தேவனை அறிந்தவராய் But இருக்கிறார். something different has happened to him now. ஆனால் இப்போ அவருக்கு ஏதோ ஒன்று வித்தியாசமாய் He's had நடந்திருக்கிறது. the revival now. இப்போது உள்ள எழுப்புதல் நடந்திருக்கிறது. What do they mean by it? என்ன அர்த்தத்தில் அப்படி சொன்னார்கள்? You know, they don't mean that he's saved. அதாவது அவர் இப்போதான் ரட்சிக்கப்பட்டார் அர்த்தத்தில் They சொல்லல. don't even mean that he went to a revival meeting. அல்லது ஒரு எழுப்புதல் கூட்டத்துக்கு போயிட்டு வந்தார்னு சொல்லல. No. இல்லை. He's been going to the revival meeting for many days. பல நாட்களாக எழுப்புதல் கூட்டத்துக்கு சென்று The வருகிறார். revival has been happening for many months. எழுப்புதல் பல மாதங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. Throughout a whole year or two. ஒரு வருஷம் 2 வருஷமா நடந்துட்டே இருக்கு. So he's been going and he's been in the middle of the revival. ஆகவே எழுப்புதல் கூட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கார் அவர். He's been seeing the revival. எழுப்புதலை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். He's been looking at the revival. எழுப்புதலை தன்னை சுற்றி காண்கிறார். What they mean when they say he has had the revival is that now something has happened to him personally. எழுப்புதல் இவருக்கு உண்டாயிருக்கிறது என்று சொன்னபோதே தனிப்பட்ட முறையிலே இந்த மனுஷனுக்கு ஏதோ ஒன்று நடந்து இருக்கிறது என்பதை தான் அப்படி He சொன்னார்கள். may have been going and watching the revival and watching the wonderful meetings and watching as everything happened. ஒருவேளை But now today something happened to him. இத்தனை நாட்களாக எழுப்புதல் கூட்டத்தில் அவர் போயிருக்கலாம், மற்றவர்களுக்கு எழுப்புதல் நடந்ததை கண்டிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு இவருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. That is the meaning of that phrase, he has had the revival. இவருக்கு எழுப்புதல் உண்டாயிடுச்சுன்னு சொன்னாங்களே அதனுடைய அர்த்தம் அதுதான். At that time there was a musician, it seems, who was taking music lessons. அந்த சமயத்திலே இசை பாடங்களை நடத்தின ஒரு இசை கலைஞர் இருந்தாராம். And so he went to take his class in his music place where he ஆகவே taught the classes. அவர் அங்கே வகுப்புகள் நடத்துகிற அந்த இடத்துக்கு சென்றார். And no one was there. யாருமே அங்க இல்ல. And he asked them what happened to everybody. எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னு கேட்டாராம். They said, well, everybody's gone to that revival. சொன்னாங்க எல்லாமே அந்த எழுப்புதலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு. So he said, what is this madness? What kind of thing is happening in this town? Let me go see what's happening. கேட்டா என்ன இது மடத்தனம், இந்த ஊர்ல என்ன நடக்குது, சரி நான் போய் பார்க்கட்டும்னு போனார். Nobody's attending classes, everybody's gone to the revival. யாருமே கிளாஸுக்கு வரல, எல்லாம் எழுப்புதல் கூட்டத்துக்கு போயிட்டாங்களே. That man says that he went to the meeting, all he could remember was that he entered into the meeting, that great crowd, and the next thing he knew was he was right at the altar falling down crying before God. அந்த மனுஷன் சொல்லுகிறார், அவர் அந்த கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சதுதான் அவருக்கு தெரியுமா. அதன் பிறகு பார்த்தா அந்த ஆல்டர் கிட்ட போய் கீழே விழுந்து அழுதுட்டு இருக்கிறார். Something has happened to him. ஏதோ ஒன்று அவருக்கு நடந்திருக்கு. He was filled with such joy and ecstasy and gladness, indescribable. விவரிக்க முடியாத சந்தோஷம், மகிழ்ச்சி, பெரும் மகிழ்ச்சியாக நிறைத்து Joy விட்டது. unspeakable. சொல்லி முடியாத சந்தோஷம். See, here he is, he's known the Lord, he's been to church, he's had a relationship with God. ஆனா இவர் கர்த்தரை அறிந்திருக்கிறார், தேவனோடு உறவு இருக்கிறது, சபைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. He's not a heathen. ஒரு தேவனை அறியாதவர் Not அல்ல. an unsaved person. ரட்சிக்கப்படாதவர் அல்ல. But today something happened to him. ஆனா இன்றைக்கு அவருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. He was so raptured with this thing. அந்த அளவுக்கு இந்த காரியம் அவரை வந்து பிடித்து விட்டது. Something happened to him that he could not describe and he is not even conscious of. அவராலே என்ன நடந்துன்னு சொல்ல முடியல, அவருக்கே அது தெரியவில்லை. And let me read to you now something about what John Wesley said happened to him. ஜான் வெஸ்லி அவருக்கு என்ன நடந்தது என்பதை குறித்து சொல்லுகிறார், அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். If you read John Wesley's story of his conversion, it says that in May 24th, 1738, ஜான் வெஸ்லி he got saved. ஜான் வெஸ்லி சொல்லுகிறார் 1738 வருடம் மே மாதம் 24ஆம் தேதி அவர் ரட்சிக்கப்பட்டாராம். 1738. 1738 May 24th. மே மாதம் 24ஆம் தேதி 1738. 1738. But he talks about something happened in 39. ஆனா 39ஆம் வருஷத்துல ஏதோ ஒன்று நடந்தது என்று அவர் 6 சொல்லுகிறார். months later, on January 1st, 1739, he says something happened to him. 6 மாதம் கழித்து 1739ஆம் வருடம் ஜனவரி மாதம் முதல் தேதியிலே ஏதோ ஒன்று தனக்கு நடந்தது என்று அவர் சொல்லுகிறார். This great man of God who's had such impact over the world. உலகம் முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய இந்த மிகப்பெரிய தேவதாசன். Now, if you read the history of John Wesley, it's very interesting. ஜான் வெஸ்லியுடைய சரித்திரத்தை வாசினா ரொம்ப சுவாரஸ்யமா He's இருக்கும். always been a kind of a religious man. அவர் எப்போதும் ரொம்ப பக்தி உள்ள ஒரு ஆள். A very highly educated man. மிக ரொம்ப படித்தவர் அவர். And a moralist. He wanted to live a moral, good life and preach morality. அது
மட்டுமல்ல மிக சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். அதை தான் அவர் போதிக்கவும் விரும்பினார். He wanted people to live good life. மக்கள் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பினார். So he wanted to go to this new continent called America. ஆகவே அமெரிக்கா என்று சொல்லப்பட்ட இந்த புதிய கண்டத்துக்கு அவர் செல்ல விரும்பினார். He wanted to be a missionary there. அங்கே ஒரு மிஷனரியாய் செல்ல He விரும்பினார். has heard about all those red Indians and all those people that don't know anything about this morality that he knows. இந்த இவருக்கு தெரிந்த சன்மார்க்க வாழ்க்கை குறித்து ஒன்றுமே அறியாத அந்த செவ்விந்தியரிடம் செல்ல விரும்பினார். And wanted to preach among them and convert them and make them good. அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணி அவர்களை நல்லவர்களாய் மாற்ற வேண்டும் என்று He விரும்பினார். thought with all of his education he could do it அவர் effectively. யோசித்தார், நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோம், இதை வச்சு அவங்கள மாத்திடலாம். He was a good man. அவர் நல்ல மனிதன். He's always been in church. எப்போதும் சபைக்கு போய் Heard வந்திருக்கிறார். the best sermons. மிக சிறந்த பிரசங்கங்களை கேட்டவர். And really wanted to serve God. மெய்யாகவே தேவனை சேவிக்க விரும்பினார். Christian man. கிறிஸ்தவர். He went there அவர் அங்க போனார். and he completely failed in his mission. அவர் சென்ற வேளையில முற்றிலும் தோல்வி In his அடைந்தார். frustration he came back to England. விரக்தியோடு கூட திரும்ப அவர் வந்து விட்டார். And there one day someone was preaching from the book of Romans and he says how he was there in that meeting and how he was saved. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஒரு கூட்டத்துக்கு சென்றாராம். அங்க ரோமர் நிருபத்திலிருந்து யாரோ பிரசங்கித்தார்களாம். அந்த கூட்டத்திலே அவர் ரட்சிக்கப்பட்டாராம். In a very special way he was convinced that he needs to be born again. விசேஷமான விதத்திலே அவர் உணர்த்தப்பட்டாராம், அவர் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று. See, until that time he was a good man, a Christian religious man, but was not born again. அதுவரைக்கும் அவர் நல்ல மனுஷனா, ஒரு பக்தியுள்ள கிறிஸ்தவரா இருந்தார். ஆனா மறுபடியும் பிறக்காதவரா இருந்தார். Now how many of you know that there are many people like that in the churches today? இன்றைக்கு சபையிலே இப்படிப்பட்ட ஆட்கள் பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். I know many good people, good moral good people. எனக்கு தெரியும் பலர் நல்லவர்கள், சன்மார்க்கவாதிகள். In all these churches, in many of the traditional churches, you see a lot of them. நிறைய சபைகள, பாரம்பரிய சபைகள நிறைய பார்க்கலாம். Sometimes in Pentecostal churches also you see சில them. சமயத்துல பெந்தகோஸ்தே சபைகளிலும் பார்க்கலாம். Good people, நல்ல ஆட்கள் தான். but they are not born again. ஆனால் மறுபடியும் பிறக்காதவர்கள். Something personally has not taken place in them. தனிப்பட்ட விதத்திலே அவர்களுக்குள்ளே ஒன்று நடைபெறவில்லை. They have never come to God and never repented, never heard, had this conviction of the Holy Spirit. அவர்கள் தேவனிடம் வரவில்லை, பரிசுத்த ஆவியினுடைய உணர்த்துதலை இதுவரை அவர்கள் பெறாதவர்களாய் இருக்கிறார்கள். They have never been saved. ரட்சிக்கப்படவில்லை. They are good people. நல்லவர்கள் தான். Read the Bible, they pray, they go to church, take communion, they give money and all that. வேத வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, சபைக்கு போறாங்க, திருவிருந்துல பங்கு கொள்றாங்க, காணிக்கை கொடுக்கறாங்க, எல்லாம் பண்றாங்க. They are not thieves. திருடங்க எல்லாம் அவங்கலாம். They are not bad people. அல்லது மோசமான ஆட்கள் இல்லை. Good people. நல்லவர்கள். But then they get saved. ஆனால் பிறகு ரட்சிக்கப்படுகிறார்கள். It happened like that to John Wesley. ஜான் வெஸ்லிக்கு அப்படிதான் சம்பவித்தது. He was a missionary before he was saved, then he got saved. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே மிஷனரி ஆயிட்டார், அப்புறம் தான் ரட்சிக்கப்பட்டார் அவர். Can you believe that? நம்ப முடியுதா? That's the true conversion he's talking about. அவர் இதுதான் உண்மையான மனமாற்றம் என்று அவர் சொல்லுகிறார். He truly got saved. மெய்யாகவே ரட்சிக்கப்பட்டார். In 1738. 1738ல. Then in 1739. பிறகு 39ல he writes about something that happened to him. அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து பேசுகிறார். 6 months later. 6 மாதம் கழித்து. He says on January 1st. அவர் சொல்லுகிறார், ஜனவரி மாதம் முதல் தேதியிலே a man named Mr. Hall and Mr. Hitching and Mr. Ingham and Mr. Whitfield, they were all together, and his brother Charles Wesley were all together present at a love feast. ஒரு லவ் ஃபீஸ்ட்ல சகோதரர் வெஸ்லியுடைய சகோதரர் சார்ல்ஸ், பிறகு விட்ஃபீல்ட், பிறகு இன்னும் 2-3 பேர் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். With about 60 people. ஏறக்குறைய ஒரு 60 பேர். About 3 o'clock in the morning, he says, as we were continuing instant in prayer, the power of God came mightily upon us. அவர் சொல்லுகிறார், அதிகாலை ஒரு 3 மணி போல இருக்குமா, தொடர்ந்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த போது தேவனுடைய வல்லமை உடனடியாய் எங்கள் மீது இறங்கிற்று என்று சொல்லுகிறார். Now, you may say, what is this? நீங்க கேட்கலாம், இது என்ன அது அப்படினு. But he says that this is a thing that he has never experienced like before. ஆனா அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இதுக்கு முன்ன நான் அனுபவிக்கவே இல்லை என்று. They were seriously praying. அவ்வளவு சீரியஸா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. 3 o'clock in the morning, the power of God came mightily upon them. 3 மணிக்கு தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம் வல்லமை இறங்கிற்று. So much so that he says that they cried out for exulting joy and many fell to the ground. அவர் சொல்லுகிறார், அது எந்த அளவுக்கு இறங்கிட்டாம், பலரால் தாக்கு பிடிக்க முடியாமல் தரையிலே விழுந்தார்களாம், சிலர் சந்தோஷத்திலே கூச்சலிட்டார்களாம். John Wesley is the one that's the forerunner of the Methodist Church. ஜான் வெஸ்லி தான் மெத்தடிஸ்ட் சபைக்கு முன்னோடி. The Methodist Church now they are not falling down and all that. மெத்தடிஸ்ட் சபையில இப்ப கீழே விழுறது இல்ல. But the founder, the man who started all of this. ஆனா இதெல்லாம் ஆரம்பிச்ச அந்த ஸ்தாபகர், you see, came from having a very personal experience with God.
தேவனோடு ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றவராய் இருந்தார். Came from being a religious man to be a born again man. ஏதோ பக்தியுள்ள ஒரு மனுஷனாய் இருந்து பிறகு ரட்சிக்கப்பட்ட மனிதனாய் மாறினார். And from being a born again man to be a spirit filled man. ரட்சிக்கப்பட்ட மனிதனாய் மாறின பிறகு ஆவியினால நிரப்பப்பட்டவரானார். A real encounter with the Holy Spirit. பரிசுத்த ஆவியை அவர் நேரடியாய் சந்தித்தார். He says there was such joy and there was such ecstasy, something unusual happened that out of the 60 people, many people had just fallen to the ground. அவர் சொல்லுகிற அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம், விவரிக்க முடியாத மகிழ்ச்சி, அந்த 60 பேர்ல நிறைய பேர் அப்படியே தரையில விழுந்தார்களாம். Now if falling to the ground happened, people will say, well, that's a Pentecostal meeting. தரையில விழுந்த இந்த அனுபவத்தை நிறைய பேர் சொல்றாங்க, இது பெந்தகோஸ்தே அனுபவம்ன்றாங்க. I am talking about before the Pentecostal church came. பெந்தகோஸ்தே சபை வரதுக்கு முன்னாடி நடந்த காரியத்தை குறித்து நான் before the modern day Pentecostal church started, I am talking about John Wesley's time. நவீன கால பெந்தகோஸ்தே சபைகள் ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னால ஜான் வெஸ்லி சமயத்தில் நடந்ததை நான் சொல்றேன். These things were happening. இந்த காரியங்கள் நடந்தது. Can you imagine that people are coming and praying and the power of God was felt in such a mighty way that people were falling to the ground? யோசித்து பாருங்கள், மக்கள் ஒன்று கூடி ஜெபிக்கிறார்கள், தேவனுடைய வல்லமை. John Wesley says it happened to me. ஜான் வெஸ்லி சொல்ல இது எனக்கு நடந்துச்சுன்னு. Then he says, as soon as we recovered a little from the awe and amazement at the presence of his majesty, we broke out with one voice saying, we praise thee, O Lord, we acknowledge thee to be the Lord. அவர் சொல்லுகிறார், பிறகு அந்த காரியங்கள் நடந்து முடிஞ்ச பிறகு, அதிலிருந்து விடுபட்ட பிறகு எல்லாரும் ஒரே குரலோடு கூட தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் என்று ஒரே குரலிலே சொன்னார்களாம். You see, what I mean to say is these people experienced something of the Holy Spirit. என்ன சொல்ல வருகிறேன், இவர்கள் ஏதோ ஒன்றை பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை அனுபவித்தார்கள். And it was very plain and obvious and clear to those that received it and to those who saw that what happened to these people, that they have received something. ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் சரி, அவளை சுற்றி இருந்தவர்களுக்கும் சரி, இவள் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்பது மிக தெள்ளந்தெளிவாய் தெரிந்தது. And as a result of what happened there, the world was changed. அங்கே நடந்த அந்த காரியத்தின் விளைவாக உலகம் மாறிற்று. Something happened in their lives. அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடந்தது. They had a real encounter with the Holy Spirit, baptized with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை மெய்யாகவே சந்தித்தார்கள், பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். A real encounter with the Holy Spirit. ஆவியானவரை மெய்யாகவே சந்தித்தார்கள். And then their life took on a new dimension. பிறகு அவருடைய வாழ்க்கையே புது திசையிலே சென்றது. Now since the church has forgotten all that, they have come back into laziness and they're not so powerful today. இப்போ சபை அதெல்லாம் மறந்துட்டதனால தான் ரொம்ப சோம்பலா இருக்கு, அவ்வளவு வல்லமை இல்லாம இருக்கு. They just keep quiet now. இப்போ ரொம்ப அமைதியா இருக்காங்க. They don't know anything about this kind of experience. இப்படிப்பட்ட அனுபவத்தை பற்றி ஒண்ணும் தெரியாது அவங்களுக்கு. They have never experienced God and the Holy Spirit in such a powerful way. தேவனையும் பரிசுத்த ஆவியானவரை இப்படிப்பட்ட வல்லமையான விதத்தில் அவர்கள் அனுபவிக்கவில்லை. That is why they are not making an impact. ஆகவே தான் அவர்களால் பாதிப்பை உண்டாக்க முடியவில்லை. They have gone back into a shell and traditionalism. அதாவது தங்களுடைய பாரம்பரியத்துக்குள்ளே மறுபடியுமாய் சென்று விட்டார்கள். But this is also their tradition. ஆனா இதுவும் அவங்க பாரம்பரியம் தான். I wish that many ways that Methodists will get back into this tradition. பல விதங்களில் இப்படிப்பட்ட பாரம்பரியங்களுக்குள்ளே மெத்தடிஸ்ட் மக்கள் திரும்ப வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். And I tell you, there are many Methodist churches that have in the modern day experienced this. நான் உங்களுக்கு சொல்லட்டும், இந்த காலகட்டத்திலே பல மெத்தடிஸ்ட் திருச்சபைகள் இதை அனுபவித்திருக்கின்றது. You know, Oral Roberts was a Pentecostal evangelist. பாருங்க, ஓரல் ராபர்ட்ஸ் ஒரு பெந்தகோஸ்தே சுவிசேஷகர். He was a Pentecostal from the beginning. ஆரம்பத்திலிருந்தே பெந்தகோஸ்தேக்காரர் தான் அவர். And one time he says a Methodist bishop came to him. அவர் சொல்லுகிறார், ஒரு முறை ஒரு மெத்தடிஸ்ட் பிஷப் அவரை தேடி வந்தாராம். He said at that time Oral Roberts was having a difficulty with this Pentecostal denomination that he was into. அந்த சமயத்திலே ஓரல் ராபர்ட்ஸ் பெந்தகோஸ்தே சபை பிரிவில் இருந்தால அங்கே ஏதோ சில பிரச்சனை சச்சரவு அவருக்கு. You know, they were not forward going, they were not progressive. அதாவது அந்த மக்கள் முன்னேறி போகவில்லை. You know, they thought Oral Roberts was progressing too fast, that he was very worldly. என்ன யோசிச்சாங்க, ஓரல் ராபர்ட்ஸ் ரொம்ப வேகமா முன்னோக்கி போகிறார், ஆகவே ஒரு உலக பிரகாரமானவர்ன்றாங்க. He's getting bigger and bigger, he's building bigger and bigger buildings, so he's a worldly person. அதாவது இவர் ரொம்ப பெரிய ஆளா வராரு, பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் கட்டறாரு, ஆகவே ஒரு உலக பிரகாரமா போறாரு. He's building very beautiful buildings, அழகான கட்டிடங்கள் எல்லாம் கட்டறாரு, making a big ministry, மிகப்பெரிய ஊழியத்தை so they said, oh, this is all worldliness. ஆகவே இதெல்லாம் உலக பிரகாரம் அப்படின்ட்டாங்க. He came from a Pentecostal group called the Pentecostal Holiness. இவர் எந்த பெந்தகோஸ்தே சபை பிரிவில் இருந்து வந்தார்னா பெண்டெகாஸ்டல் ஹோலினஸ் அதுல இருந்து வந்தவர். Now the name itself will tell you how serious they are about their Pentecostalism. அந்த பேரே சொல்லிடும் அந்த பெந்தகோஸ்தே பத்தி அவங்க எவ்வளவு சீரியஸா இருக்காங்க. They are not only Pentecostal but they are holiness Pentecostal. பாருங்க, அவங்க வெறும் பெந்தகோஸ்தேக்காரங்க இல்ல, ஹோலினஸ் பெந்தகோஸ்தேக்காரங்க. So they want to protect their people from, you know,
being defiled from worldliness. ஆகவே உலகத்தினாலே தங்களுடைய மக்கள் கரைபட்டு விடக்கூடாது என்பதில் ரொம்ப கண்ணு கருத்துமா And they இருந்தாங்க. saw this flashy evangelist preaching the gospel and getting people saved and advertising big and doing big things. They said, he's a worldly man. ஆகவே இந்த மனுஷன் ரொம்ப அற்புதமா பிரசங்கம் பண்ணி பெரிய பெரிய விளம்பரம்லாம் பண்ணி எல்லாருக்கும் தெரிய பண்ணி சுவிசேஷத்தை அறிவித்த போது இவர் உலக பிரகாரமானவர்ன்றாங்க. So there was a tension there. அங்க கொஞ்சம் சிக்கலா இருந்தது. He could not continue there. அவரால அங்க இருக்க முடியல. At that time the Methodist bishop came to Oral Roberts and said, why don't you join the Methodist organization? அந்த சமயத்திலே ஒரு மெத்தடிஸ்ட் பிஷப் அவர்கிட்ட வந்து நீங்க ஏன் மெத்தடிஸ்ட் சபையில வந்து சேர கூடாதுன்னு கேட்டார். Oral Roberts is a Pentecostal man, so he looked at him and said, what, something wrong with you? Don't you know I'm a Pentecostal? ஓரல் ராபர்ட் பெந்தகோஸ்தேயர் அவர் கேட்டார், என்னங்க நான் ஒரு பெந்தகோஸ்தேயக்காரன் தெரியாதா உங்களுக்கு? Don't you know I believe in speaking in tongues, I believe in prophesying, I believe in healing the sick and casting out devils and all these things? அந்நிய பாஷையில் பேசுகிறது, வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கிறது, பிசாசுகளை துரத்துகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நான் விசுவாசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா? How come you are calling me to the Methodist church? என்ன எப்படி நீங்க மெத்தடிஸ்ட் சபைக்கு அழைக்கிறீங்க? That Methodist bishop told him, அந்த மெத்தடிஸ்ட் பிஷப் அவருக்கு இப்படி சொன்னார், I am inviting you because you are like that. நீங்க இப்படி இருக்கறனால தான் உங்களை கூப்பிடுறேன். I want that in the Methodist church. மெத்தடிஸ்ட் திருச்சபையில இது எனக்கு தேவையா இருக்கிறது. We Methodists used to have that, we now forgot it. மெத்தடிஸ்ட் திருச்சபையில அதெல்லாம் இருந்தது, இப்போ நாங்க மறந்துட்டோம். John Wesley had that, but we don't have it now. ஜான் வெஸ்லி அதை பெற்றிருந்தார், இப்போ எங்ககிட்ட இல்ல. We want it now. எங்களுக்கு அது தேவை We இப்போ. want somebody like you to come into the Methodist church and ignite the Methodist church and light the Methodist church with his fire. உங்களை போல ஒருவர் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்குள்ளே வர வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு அக்கினியை மூட்டி விட வேண்டும் என்று அவர் சொன்னார். If you are not like what you are, I will not invite you, he said. இப்படிப்பட்ட ஆளா நீங்க இல்லன்னு சொன்னா உங்களை கூப்பிடவே மாட்டேன்னார். Because you are like this only I want you. நீங்க இப்படி இருக்கறனால தான் எனக்கு நீங்க தேவை. I was a young boy back in those days. அந்த நாட்கள்ல நான் ரொம்ப வாலிபனா இருந்தேன். When he joined the Methodist church, அவர் மெத்தடிஸ்ட் திருச்சபையில போய் சேர்ந்தார். all the Pentecostals in India said Oral Roberts has backslidden. பெந்தகோஸ்தே இந்தியாவுல இருந்த பெந்தகோஸ்தே ஆட்கள் என்ன சொன்னாங்க, ஓரல் ராபர்ட்ஸ் பின் வாங்கிட்டார் அப்படி. Backslidden, he joined the Methodist church. மெத்தடிஸ்ட் சபையில போய் சேர்ந்தார், பின் மாறி விட்டார். கெட்டு போனார், போச்சு, அபிஷேகம் போச்சு, எல்லாம் போச்சு, நரகத்துக்கு போறார். He's gone to the Methodist. அவ்வளவுதான், நான் மெத்தடிஸ்ட் சபைக்கு போயிட்டார் அவர். Then I went to America. அப்புறம் அமெரிக்காக்கு போனேன் நான். And I read his book, his biography called The Call. Oral Roberts biography. ஓரல் ராபர்ட்ஸ் தன்னுடைய சுயசரிதை எழுதியிருக்கார், தி கால் என்று சொல்லி. அந்த புத்தகத்தை It's a வாசித்தேன். wonderful book where he tells the story of how these things happen. எப்படி இந்த காரியங்கள் நடந்தது என்ற அந்த அற்புதமான காரியத்தை அதுல விவரிக்கிறார். Here the Pentecostals told me this man is backslidden, he's given up all these old beliefs and he's given up all this Pentecostal beliefs and joined the Methodist church. இங்க பெந்தகோஸ்தே ஆட்கள் என்ன சொன்னாங்க, அவ்வளவுதான் அவர் கெட்டு போனாரு, பெந்தகோஸ்தே விசுவாசத்தை விட்டுட்டு எதிலே போய் சேர்ந்துட்டாருன்றாங்க. But I read that book. ஆனா அந்த புத்தகத்தை நான் வாசித்தேன். That is where I read the information that I just told you. அங்க தான் இப்ப சொன்ன காரியங்களான நான் உங்களுக்கு And as a result of that church where he belonged to as a member in Tulsa, Oklahoma is a powerful church with all of this in that church. அதன் விளைவாக அவர் டல்சா ஓக்லஹோமால ஒரு சபையில போய் இருந்தார். அந்த சபை இந்த காரியங்களை பெற்று வல்லமை நிறைந்த சபையை மாறிற்று. There many Methodist church arose in Tulsa as a result of this, and some of Oral Roberts University professors became pastors later on of that. They are very big spirit-filled churches. இதன் விளைவாக டல்சால இன்னும் பல மெத்தடிஸ்ட் சபைகள் உருவாயிற்று. ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில படித்த பலர் அங்க போதகர்களாய் நியமிக்கப்பட்டார்கள். And they're real spirit-filled churches. Only the name is Methodist. பேர் தான் மெத்தடிஸ்ட், ஆனா ஆவியினால் நிரப்பப்பட்ட சபைகள். I don't mind the name Methodist. மெத்தடிஸ்ட் பேர் வைக்கிறதுனால ஒண்ணும் இல்ல. Do you? நீங்க எதனா அதை ஆட்சேபிக்கிறீங்களா? As long as they have the power of God. தேவனுடைய வல்லமை அவர்களிடம் இருக்கிற வரையிலே. Amen. ஆமென். They are as Pentecostal as anybody is. மற்ற எல்லாரும் போல அவங்களும் பெந்தகோஸ்தேக்காரர்கள் தான். I have seen Baptist churches that are spirit-filled churches. ஆவியினால் நிரம்பிய பாப்டிஸ்ட் சபைகளையும் பார்த்திருக்கேன். There is a difference. ஒரு வித்தியாசம் There இருக்கிறது. is a difference in them. அவர்களிலே ஒரு வித்தியாசம். See, just like John Wesley, they have gone from being a religious people to being born again people, from born again people to being spirit-filled people. ஜான் வெஸ்லியை போலவே இவர்கள் பக்தி உள்ளவர்களாய் இருந்து மறுபடியும் பிறந்து அதிலிருந்து ஆவியினால் நிரப்பப்பட்ட மக்களாய் மாறி இருக்கிறார்கள். Amen. Amen. That is what the churches in this world need today. That is what the churches in the world need today. இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சபைகளுக்கு இதுதான் தேவை. Everyone needs to come into this fullness of the experience of the Holy Spirit. ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் அனுபவம் என்கிற இந்த நிறைவை பெற வேண்டும். Let me continue a little bit more and go to the next topic that I want to talk about. இன்னும் கொஞ்சம் இதை பற்றி பேசிவிட்டு அடுத்த தலைப்புக்கு நாம் செல்வோம். No, I'm going to enter into the next topic right away today and we'll continue that next week. இன்றைக்கு அந்த அடுத்த தலைப்பை ஆரம்பிக்க போகிறேன். அடுத்த வாரம் அதை நாம் தொடருவோம். I want to show you the characteristic of the baptism in the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தினுடைய தன்மைகளை குணாதிசயங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். What is the characteristic of the baptism in the Holy Spirit? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தினுடைய தன்மைகள் குணாதிசயங்கள் என்ன? You see,
the more we understand it, the more it helps us to know what these things are about. இதை நாம் அதிகமாய் புரிந்து கொள்ள இந்த காரியங்கள் என்ன என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள உதவுகின்றன. So I'm going to talk about three very basic characteristics of the baptism in the Holy Spirit. ஆகவே பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை குறித்து மூன்று அடிப்படை குணாதிசயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். The first one is this. முதலாவது இதுதான். You see, the Holy Spirit works in many ways. ஆவியானவர் பல விதங்களிலே கிரியை செய்கிறார். Now you can classify it into basically two categories. அதை அடிப்படையில ரெண்டு வகையாக பிரிக்கலாம். One, the regular work of the Holy Spirit. ஒன்று ஆவியானவர் வழக்கமாய் செய்கிற கிரியைகள். The regular and the ordinary, you may say. அது வழக்கமா சாதாரணமா அவர் செய்கிற காரியங்கள். And the other kind of work that the Holy Spirit does, you may call the unusual and the extraordinary. இன்னொரு வகை வழக்கத்துக்கு மாறான அசாதாரணமான கிரியைகள் என்று சொல்லலாம். What do I mean? என்ன அர்த்தத்தில் அப்படி சொல்லுகிறேன்? See, when I say the Holy Spirit works in the ordinary, in the regular way, I am talking about the work of conviction, regeneration and all of that. ஆவியானவர் வழக்கமான விதத்திலே சாதாரண விதத்திலே கிரியை செய்கிறார் என்று சொன்னால் மக்களை உணர்த்துவிக்கிறது, அவளை மறுபடியும் பிறக்க வைக்கிறது, இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறதை நான் சொல்லுகிறேன். I am talking about that as the regular and the ordinary work of the Holy Spirit. இதை ஆவியானவர் வழக்கமாய் செய்கிற சாதாரண வேலை என்று நான் சொல்லுகிறேன். A person cannot be saved without the Holy Spirit working in him. ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே கிரியை செய்யாமல் ஒருவர் மறுபடியும் பிறக்க முடியாது. Because the Holy Spirit is the one that brings conviction. ஏனென்றால் ஆவியானவர் தான் அந்த உணர்த்துதலையே கொண்டு வருகிறவர். A person cannot be born again without the Holy Spirit. ஆவியானவர் இல்லாமல் அந்த மனுஷன் மறுபடியும் பிறக்க முடியாது. Because the new birth takes place as a result of the Holy Spirit. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரால தான் புதிய பிறப்பே உண்டாகிறது. That's why it's called being born of the Spirit. ஆவிதான் ஆவியினாலே பிறக்கிறது என்று அழைக்கப்படுகிறது. Now and sanctification also is something that the Holy Spirit helps us. பரிசுத்தமாகுதலும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிற ஒரு காரியமா இருக்கிறது. So this is the regular ordinary work of the Holy Spirit. ஆகவே இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வழக்கமாய் சாதாரணமாய் செய்கிற வேலைகள். But then there are other activities of the Holy Spirit that we may call extraordinary, that is unusual. ஆவியானவர் மேலும் சில கிரியைகளை செய்கிறார், அதெல்லாம் வழக்கத்துக்கு மாறானவைகள், அசாதாரணமானவைகள். And the baptism in the Holy Spirit belongs to this unusual and the extraordinary category. பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் இந்த வழக்கத்துக்கு மாறான அசாதாரணமான அந்த வகை பிரிவிலே போய் சேருகிறது. So let me say to you that the first characteristic of the baptism in the Holy Spirit is that it is not something ordinary and usual or regular, it is something unusual and extraordinary. ஆகவே பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தின் முதலாவது தன்மை என்ன? இது சாதாரணமான வழக்கமான ஒரு காரியம் அல்ல, அசாதாரணமான வழக்கத்துக்கு மாறான ஒரு காரியம். So we see that even in churches today. இன்றைய சபைகளிலும் நாம் இதை காண முடியும். You know, there may be churches where the ordinary work of the Holy Spirit is happening. சபையிலே காணலாம் பரிசுத்த ஆவியானுடைய சாதாரண கிரியைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. Conviction, regeneration and all of this. பரிசுத்த ஆவியை உணர்த்துவிக்கிறது, மக்களை மறுபடியும் பிறக்க வைக்கிறது. But during the times of great revivals, there has been the extraordinary work of the Holy Spirit, where there has been the pouring out of the Holy Spirit and people have been impacted in an immeasurable manner. ஆனால் எழுப்புதல் உண்டாகும் காலங்களிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அளவற்ற விதத்திலே மக்கள் மீது பொழிந்தருளப்பட்டு மிகப்பெரிய காரியங்கள் சம்பவிக்கிறதை காணலாம். In the same church, அதே சபையிலே, among the same people, அதே மக்கள் மத்தியிலே. Now let's look at this extraordinary unusual work of the Holy Spirit. ஆவியானவருடைய இந்த அசாதாரணமான வழக்கத்துக்கு மாறான காரியத்தை நாம் கவனிப்போம் இப்போது. Acts chapter 2, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் verse 17. 17ஆம் வசனம். I want to take you to that one term that is used by Joel about this unusual, extraordinary thing. இந்த வழக்கத்துக்கு மாறான அசாதாரணமான காரியத்தை குறித்து யோவேல் சொல்லுகிற ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். He uses the term poured out or pouring out. ஊற்றுவேன், ஊற்றப்படுவார் என்ற ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான். Verse 17. 17ஆம் வசனம். He says, "It shall come to pass in the last days, says God, that I will pour out of my spirit on all flesh." கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். I will pour out of my spirit on all flesh. என் ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன். Pour out of my spirit. என் ஆவியை ஊற்றுவேன். Now I know we looked at the various terms and this is one of the terms that we looked at. பல ஆவியானவர் கொடுக்கப்படும் போது பயன்படுத்தப்படுகிற பல்வேறு வார்த்தைகளை நாம் பார்த்தோம். அதுல இந்த ஒரு வார்த்தையும் அடங்குகிறது. This is referring to the giving of the baptism of the Holy Spirit. பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை இது குறிக்கிறது. This is going to be something different from what has happened in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே நடந்த காரியத்தை விட இது வித்தியாசமான ஒரு காரியமா இருக்கிறது. So Joel is prophesying about this unusual, extraordinary work of the Holy Spirit that is going to take place in the future. ஆகவே எதிர்காலத்திலே சம்பவிக்க போகிற
அசாதாரணமான வழக்கத்துக்கு மாறான காரியத்தை தான் யோவேல் தீர்க்கதரிசனமாய் உரைக்கிறான். And on the day of Pentecost when it happened, Peter is referring to that. பெந்தெகோஸ்து நாளிலே அந்த காரியம் நடந்தபோது பேதுரு அதை இங்கே மேற்கோள் காட்டுகிறான். Why do we say this is unusual and extraordinary? ஏன் இதை வழக்கத்துக்கு மாறான ஒன்று அசாதாரணமான ஒன்று என்று சொல்லுகிறோம்? The very word he uses shows that it is unusual and extraordinary. அவன் பயன்படுத்துகிற வார்த்தையே இது அசாதாரணமானது வழக்கத்துக்கு மாறானது என்பதை காண்பிக்கிறது. It shall come to pass in the last days that I will pour out of my spirit. கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். I will pour out of my spirit. ஊற்றுவேன் என் ஆவியை. What is different? அல்ல என்ன வித்தியாசமா In இருக்கு? the Old Testament the Holy Spirit has never been poured out. பழைய ஏற்பாட்டிலே ஆவியானவர் ஊற்றப்பட்டதில்லை. Has there been a work of the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ததுண்டா? Yes, there has been a work of the Holy Spirit. ஆவியானவர் கிரியை செய்தது உண்டு. Yes, many things took place in the Old Testament by the Holy Spirit coming on people and empowering them. பரிசுத்த ஆவியானவர் மக்கள் மீது இறங்கி வந்து அவரை பலப்படுத்தியதனால பல காரியங்கள் அங்கே சம்பவித்தது. But it is going to happen in a deeper and a greater and a grander dimension in the New Testament ஆனால் days. புதிய ஏற்பாட்டு காலங்களிலே இது புதிய விதத்திலே பிரம்மாண்டமான ஒரு விதத்திலே நடக்க போகிறது. So he makes the difference by this term. ஆகவே தான் இந்த வார்த்தையை சொல்லி அந்த வித்தியாசத்தை காண்பிக்கிறான். This is something that is going to happen, he says. இது சம்பவிக்க போகிற ஒன்று என்று Shall சொல்லுகிறான். come to pass in the last days I will pour out of my spirit. கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். And then he says, your sons and your daughters shall prophesy. அப்பொழுது உங்கள் குமாரர் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். Your young men shall see visions and your old men shall dream dreams. உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். He says two things makes this outpouring of the Holy Spirit different. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற இந்த காரியத்தை ரெண்டு காரியங்கள் வித்தியாசமானதாய் மாற்றுகிறது. Two things that make it different from the Old Testament. பழைய ஏற்பாட்டிலிருந்து ரெண்டு காரியங்கள் இதை வித்தியாசப்படுத்துகிறது. One is the variety of people that will receive this outpouring. ஒன்று எப்படிப்பட்ட மக்கள், அதாவது பல்வேறு தரப்பட்ட மக்கள் ஆவியானவரை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லுகிறது. In the Old Testament it was not so. பழைய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. Only a few select choice people, some leaders appointed by God received. தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில தலைவர்கள் தான் ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். It is upon them the Holy Spirit came and worked. அவர்கள் மேல் தான் ஆவியானவர் இறங்கி வந்து கிரியை செய்தார். Not upon every son, every daughter, everybody. எல்லா குமாரர் குமாரத்திகள் எல்லார் மேலும் வந்து இறங்கவில்லை. Not upon all flesh. எல்லா மாம்சமான எல்லார் மேலும் வரவில்லை. But Joel says there is going to be a time that is coming when the Holy Spirit will be poured out upon all flesh. காலம் வந்து வரும், அப்போது மாம்சமான யாவர் மேலும் ஆவியானவர் ஊற்றப்படுவார். Not like the old where only a few select men of God got that. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் மாத்திரம் பெற்றுக்கொண்டார்களே, அது போல அல்ல. In the New Testament days it is upon all flesh. புதிய ஏற்பாட்டு நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன். So that's the difference. அதான் வித்தியாசம். There it was only for select few, here it is for upon all flesh. பழைய ஏற்பாட்டிலே தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் தான் கொடுக்கப்பட்டார், இங்கே எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. Secondly, இரண்டாவது the profusion and the amount and the overwhelming character of it. அது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்குகிறது? எவ்வளவாக? Profusion means the abundance with which it is given. ஆவியானவர் எந்த அளவுக்கு கொடுக்கப்படுகிறார் என்பதும் சொல்லப்படுகிறது. The overwhelming way in which it is given. ஆவியானவர் எந்த அளவுக்கு கொடுக்கப்படுகிறார்? So that's why in that verse you must know two words. ஆகவே தான் வசனத்தில் ரெண்டு வார்த்தைகளை நீங்க கவனிக்கணும். All flesh, மாம்சமான யாவர் மேலும். that is the first difference. அதான் முதல் வித்தியாசம். In the New Testament it's upon all flesh. புதிய ஏற்பாட்டு நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படும். The other word is, other term is poured out. இன்னொரு வார்த்தை வந்து ஊற்றுவேன் என்பது. It's not only upon all flesh that everybody receives it, but it is poured out in abundant measure like never before. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவது மட்டுமல்ல, அளவில்லாத விதத்திலே அபரிமிதமாய் ஊற்றப்படுகிறார். Poured out. ஊற்றப்படுகிறார். Now Paul refers to the same thing in Romans chapter 5. இதே காரியத்தை ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார். Romans chapter 5. ரோமர் 5ஆம் அதிகாரம் verse 5. 5:5. It says, now hope does not disappoint because the love of God has been poured out in our hearts by the Holy Spirit who was given to us. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. Poured out. ஊற்றப்பட்டிருக்கிறது. He says the love of God has been shed abroad in our hearts. The translation that I have uses the exact term poured out. The NIV uses it, but King James will have shed abroad. தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று தமிழ்ல வருகிறது. தமிழ்ல வித்தியாசம் இல்ல. தமிழ்ல வித்தியாசம். For English people I'm saying. Okay. Shed abroad and poured out are the same thing. ஆங்கிலத்திலே ரெண்டு வேறு வார்த்தை சொல்லப்படுது, ஆனா ஒரே அர்த்தத்திலே தான் வருகிறது. It means it was given in abundance
a profusion was there, the amount of giving was great. ஊற்றப்படுகிறது என்று சொல்லும்போது நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏராளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். It's like this. எப்படி இருக்கு? You know, you're going down the road and it's drizzling. டே ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, தூறல் போடுது. So it's been drizzling for 1 hour. ஒரு மணி நேரம் தூறல் போடுது. Slowly it's drizzling and drizzling. டே கொஞ்சம் கொஞ்சமா தூறிட்டே You're getting wet little by little. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஈரமாகுது உங்க மேல. Right? You're not all of a sudden getting wet. திடீர்னு நீங்க நனைஞ்சு போல. Slowly you're getting wet. கொஞ்சம் கொஞ்சமா நனையறீங்க. 1 or 2 hours it's dropping few drizzles. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே தூறிட்டே இருக்கு துளி And துளியா. if you keep going under that drizzle and keep walking on the road for 1 or 2 hours, eventually you'll be wet. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா எப்படியோ கடைசில நீங்க ஈரமாயிடுவீங்க, நனைஞ்சிருவீங்க. Right? சரியா? But ஆனா you're walking down the same road another day. அதே ரோட்ல இன்னொரு நாள் போறீங்கன்னு All of வெச்சு a sudden there is a big cloud bursting. திடீரென்று ஒரு மேகமூட்டம் காணப்படுகிறது. And all of a sudden there is thunder and lightning. திடீரென்று இடிய முழக்கமும் காணப்படுகிறது. And it pours out. அப்படியே கொட்டுது. In 1 second you are completely drenched. ஒரே வினாடியில அப்படியே தொப்போடே From நனைஞ்சிருவீங்க. head to toe you are drenched. தலை முதல் கால் வரை நனைஞ்சிட்டீங்க. How many of you know there's a big difference? ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு, எத்தனை பேருக்கு தெரியுது? That is the difference that Joel was prophesying about. யோவேல் அந்த வித்தியாசத்தை குறித்து தான் இங்க தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறான். Joel says in the New Testament days, from the day of Pentecost, it's going to be this pouring out. யோவேல் சொல்லுகிறான் புதிய ஏற்பாட்டு நாட்களிலே பெந்தெகோஸ்தே நாளிலிருந்து ஊற்றப்படுவார். The pouring out is going to be in such profusion and so great that all other work of the Holy Spirit is going to seem like the drizzle of the rain. இந்த ஊற்றப்படுகிறது அவ்வளவு ஏராளமாய் தாராளமாய் இருக்கிறதுனாலே ஆவியானுடைய மற்ற காரியங்கள் மற்ற நாட்களில் பொழிந்தள்ளப்பட்டதெல்லாம் ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்திலே பொழிந்தள்ளப்பட்டதெல்லாம் ஒரு தூறல் மாதிரி இருக்கும் அப்படின்னு. மழை தூறல் மாதிரி, அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணா அதெல்லாம் தூறல் மாதிரி. This is what Joel was prophesying. யோவேல் இதை தான் தீர்க்கதரிசனமாய் உரைக்கிறான். And this is what John Wesley and all these other people are explaining has happened to them. ஜான் வெஸ்லி மற்ற ஆட்களும் இதுதான் தங்களுக்கு சம்பவித்தது என்பதை விளக்குகிறார்கள். It's not that they never had the work of the Holy Spirit. ஏதோ பரிசுத்தாவின் கிரியை அவங்களுக்குள்ள நடக்கவே இல்லை என்று கிடையாது. Yes, they had experienced the Holy Spirit in conviction. ஆவியானவர் அவர்களை உணர்த்தினபோது பரிசுத்தாவின் கிரியை அனுபவித்தார்கள். Experienced the Holy Spirit in regeneration. மறுபடியும் பிறந்தபோது ஆவியானுடைய கிரியை அனுபவித்தார்கள். Experienced the Holy Spirit in sanctification. பரிசுத்தமாகுதலிலே ஆவியானுடைய கிரியை அனுபவித்தார்கள். Constantly the Holy Spirit is working in them. ஆவியானவர் தொடர்ந்து அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறார். Sure, they have experienced the work of the Holy Spirit. ஆவியானுடைய கிரியை அனுபவித்திருக்க வேண்டும். But what they experienced on that day when John Wesley was talking about January 1st, 1939 was different. It was the pouring out. ஆனால் ஜனவரி மாதம் முதல் தேதி 1739 ஜான் வெஸ்லி சொல்லுகிறது ஆவியானவர் ஊற்றப்பட்ட அனுபவம். He has experienced what Joel called as the pouring out of the Holy Spirit. யோவேல் ஊற்றப்படுவார் என்று சொல்லுகிறானே அதை தான் அவர் அனுபவித்தார். Compared to this, all other things was like a drizzle. இதோடு ஒப்பிடும்போது மற்றதெல்லாம் தூறல் போலதான். This is such an enormous experience, indescribable. இது ஏராளமாய் பெருகிற ஒரு அனுபவம், விவரிக்க முடியாத அனுபவம். Many people speak of it as joy unspeakable. பலர் இதை குறித்து சொல்லும்போது சொல்லி முடியாத சந்தோஷம் என்று சொல்லுகிறார்கள். Drenched with the presence and the power of the Holy Spirit. பரிசுத்தாவின் வல்லமையால் பிரசன்னத்தினால் அப்படியே நனைந்து போகிறார்கள். This is the nature, this is the characteristic of the baptism in the Holy Spirit. இதுதான் பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்துடைய தன்மையா இருக்கிறது. Another characteristic. இன்னொரு தன்மை. This is the baptism in the Holy Spirit is a very direct work of the Holy Spirit. பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்பது ஆவியானுடைய நேரடி கிரியையா இருக்கிறது. What do I mean? என்ன அர்த்தத்தில் In சொல்லுங்க? many ways the Holy Spirit works indirectly. பல விதங்களிலே ஆவியானவர் மறைமுகமாக வேலை செய்கிறார். For example, உதாரணத்துக்கு the Holy Spirit has given us the word. ஆவியானவர் நமக்கு வசனத்தை கொடுத்திருக்கிறார். Right? சரியா? He is the author of the word. வேத வசனத்தை எழுதியதே அவர்தான். And he deals with us through the scriptures. வசனங்களின் மூலமாய் நம்மோடு அவர் இடைபடுகிறார். Is the Holy Spirit working? ஆவியானவர் கிரியை செய்கிறாரா? Yes, he is working. ஆம், கிரியை செய்கிறார். When we preach the word, the Holy Spirit is taking the word, working in the hearts. வசனத்தை பிரசங்கிக்கும்போது ஆவியானவர் அந்த வசனத்தை எடுத்து உள்ளங்களிலே கிரியை செய்கிறார். That's an indirect work of the Holy Spirit. He is doing it through the scriptures, through the word. இது ஆவியானுடைய மறைமுக கிரியை, அதாவது வசனங்களின் மூலமாய் கிரியை செய்கிறார். Then he enlightens our mind. பிறகு மனதிலே பிரகாசத்தை கொடுக்கிறார். Gives us an understanding. நமக்கு ஒரு அறிவை கொடுக்கிறார். Opens the scriptures and gives us a revelation of the scriptures. வசனங்களை நமக்கு தெளிவுபடுத்தி அதை குறித்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார். He teaches the scriptures to us. வசனங்களை நமக்கு போதிக்கிறார். And he empowers the preacher to preach it. பிரசங்கியார் அதை பிரசங்கிக்கும்படி அவருக்கு வல்லமையை கொடுக்கிறார். And enables us to get it. நாம் அதை பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்கிறார். This is all an indirect work of the Holy Spirit. இதெல்லாம் ஆவியானவர் மறைமுகமாய் செய்கிற கிரியைகள். He's working through the word, through the scriptures, through the preacher, through this, through that. வசனத்தின் மூலமாய் பிரசங்கியார் மூலமாய் இது மூலமா அது மூலம் எல்லாம் அவர் கிரியை செய்கிறார். But the baptism in the Holy Spirit is a very direct work of the Holy Spirit. பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் என்பது ஆவியானவர் நேரடியாய் செய்கிற ஒரு காரியம். Turn with me to Romans chapter 8. ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லுங்க. There is a difference when the Holy Spirit directly impacts us. ஆவியானவர் நேரடியாய் நம்மை பாதிக்கும்போது ஒரு வித்தியாசம் உண்டாகிறது.
Romans chapter 8, ரோமர் 8ஆம் அதிகாரம் verse 15 and 16. 15 16 வசனங்கள். He says, "For you did not receive the spirit of bondage again to fear, but you received the spirit of adoption, by whom we cry out, Abba, Father." அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். How many of you have a cry in your heart calling the God the Father Abba, Father? எத்தனை பேர் உங்கள் உள்ளத்திலே தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறீர்கள்? See, every born again believer has this cry. மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு விசுவாசியும் இப்படி கூப்பிடுகிறார். The word cry, we cry Abba, Father. The word cry originally came from a word that was used to describe the croaking of a bird, where there is an intense deep crying out of a bird for the mother. அதாவது இங்கே கூப்பிட பண்ணுகிறார் என்று வருகிறது. ஆனால் மூல பாஷையிலே பார்க்கும்போது ஒரு குஞ்சு பறவை தன்னுடைய தாய் பறவையை கூப்பிடும் போது கதறுகிறது, தாய்க்காக கதறுகிறது. அந்த வார்த்தை அது, அந்த வார்த்தையிலிருந்து வருது. That means the little bird knows that that's his mother and it's crying out, knowing that the mother is somewhere, even though he cannot see it. He knows that he's got a mother and he cries out. அர்த்தம் என்ன? அந்த குஞ்சு பறவைக்கு தெரியும் தனக்கு ஒரு தாய் இருக்கிறது என்று. தாய் இப்போது காணாவிட்டாலும் தாய்க்காக அது கதறுகிறது. The bird didn't go to school to learn that there is a mother and you are supposed to cry like this. அம்மா ஒருத்தர் இருக்காங்கன்னு போய் ஸ்கூல்ல போய் கத்திட்டு வந்து அவன் பிறகு கதறல இந்த குட்டி பறவை. Don't need a college degree for that. இது ஒரு காலேஜ் டிகிரி That தேவையில்லை. little bird with a tiny little brain somehow knows, this is innate to its nature, that there is a mother and there is a cry from the heart. அந்த குஞ்சு பறவைக்கு அவ்வளவு சின்ன மூளைக்கு தெரிகிறது, இயற்கையாவே தெரியுது அம்மா ஒருத்தர் இருக்காங்க, ஆகவே கதறுகிறது. In the same way, every born again believer, without any great revelation or with a great understanding, there is a cry in every born again believer's heart, crying, Abba, Father. அதே போலதான் மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு விசுவாசியும் மிகப்பெரிய ஒரு அறிவோ வெளிப்போடோ இல்லாவிட்டாலும் அப்பா பிதாவே என்று கதறுகிறார். Every believer knows that I have a heavenly Father. ஒவ்வொரு விசுவாசியும் தெரியும் எனக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார். So like the bird cries out with confidence to the father, to its mother, the born again believer cries out to the heavenly Father. ஆகவே குஞ்சு பறவை பார்த்து கதறுகிறது போல மறுபடியும் பிறந்த விசுவாசி தேவனை பார்த்து கதறுகிறார். It just as the bird has got it in its nature, the believer has got it as part of his new nature. எப்படி ஒரு பறவைக்குள்ளே அது தன்மையாய் இயற்கையாகவே இருக்கிறதோ அதே போலதான் மறுபடியும் பிறந்த விசுவாசிக்குள்ளும் இயற்கையாகவே அது இருக்கிறது. பறவைக்குள்ள இயற்கை தன்மையா இருக்குது, விசுவாசிக்குள்ள ஆவிக்குரிய தன்மையா இருக்குது. அவ்வளவுதான். பறவை கத்துற மாதிரி இவனும் கத்துறான். பறவைக்கு தெரியற தாய் இருக்குதுன்னு தெரியுது போல இவனுக்கு பரலோக தகப்பன் இருக்கிறான்னு தெரியுது. You say amen to that? ஆமென் சொல்றீங்களா அதுக்கு? Does your heart know there is a heavenly Father? உங்க உள்ளத்துக்கு தெரியுதா பரலோக தகப்பன் ஒருத்தர் இருக்காருன்னு? The moment you are saved, that cry is there. நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த வினாடியே அந்த கதறல் வந்து விடுகிறது. You don't need anything additional. இதுக்கு கூட வேற ஒண்ணும் தேவையில்லை. You have that cry. அந்த கதறல் இருக்கு உள்ள. But the next verse says that there is something additional also given. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது கூடவே இன்னொன்றும் கொடுக்கப்படுகிறதா. Verse 16 says. 16ஆம் வசனம் பாருங்க. You have this cry already in verse 15. 15ல ஏற்கனவே இந்த கதறல் இருக்கு. But verse 16 says the Spirit himself bears witness with our spirit that we are the children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். Oh, this is something additional to this cry that is basic and a basic element. இந்த கதறல் என்பது அடிப்படையிலே இருக்கிற ஒன்று, அதோடு கூட இது இந்த காரியம் 16ஆம் வசனத்தில் இருக்கிறது. You see something that is beyond that basic cry. இது அடிப்படையில கதறுகிறோமே அதற்கு அப்பாற்பட்ட ஒன்றுதான் இது. What happens? என்ன நடக்கிறது? Inside you know there is a father and so you cry Abba, Father. உள்ள உங்களுக்கு தெரியுது அப்பா பிதா என்று ஒருத்தர் இருக்காருன்னு ஆகவே கதறுகிறீர்கள். Nobody has to come and comfort you and say there is a father. யாரும் வந்து உங்களை ஆறுதல் படுத்த தேவையில்லை உனக்கு ஒரு அப்பா இருக்காருன்னு. You know it. உங்களுக்கே தெரியும். You cry. கதறுகிறீர்கள். But ஆனால் the Spirit himself, what he comes and in our spirit he gives an additional witness to this fact. ஆவியானவர் வந்து இந்த காரியத்தை குறித்து கூட நமக்கு ஒரு சாட்சியை கொடுக்கிறார். That we are the children of God. அதாவது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று. Not only do we know as part of our new nature that we have a heavenly Father and we are his children, but the Holy Spirit also gives us an additional assurance and surety inside our heart, witnessing within us that we are the children of God. நம்முடைய புதிய சுவாபத்தின் ஒரு பகுதியாக நமக்கே தெரிகிறது அப்பா பிதா என்று ஒருவர் இருக்கிறார் என்று. அதோடு கூட ஆவியானவர் வந்து நம்முடைய ஆவியுடன் கூட சேர்ந்து அதை குறித்து சாட்சி கொடுக்கிறார்.
Now, this is what takes place in the baptism in the Holy Spirit. பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தின் போது இதுதான் நடக்கிறது. That is why Peter and John and all these people were so changed. ஆகவேதான் பேதுரு யோவான் போன்ற இந்த ஆட்கள் எல்லாம் அந்த அளவுக்கு மாறினாங்க. They were born again. மறுபடியும் பிறந்தவங்க தான் They அவங்க. knew that God was their heavenly Father. தேவன் தான் பரலோக பிதா என்று அவங்களுக்கு தெரியும். The cry of Abba Father was there. அப்பா பிதாவே என்று கூப்பிட்டது இருந்தது. But when the Holy Spirit was poured out, ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது additional understanding and proof that he is the Abba Father, he is the Father, and their children was given to them. தேவன் நம்முடைய பிதா நம்முடைய பிள்ளைகள் என்ற ஒரு கூட சாட்சியிடுகிற காரியம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு மேலாக அது கூட சேர்த்து இன்னொரு சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. That is what happens at the baptism in the Holy Spirit. அதுதான் பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்திலே சம்பவிக்கிறது. The cry Abba Father happens naturally inside because கதறுகிறோம். born again. நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறதுனாலே இயற்கையாகவே அப்பா பிதாவே என்று உள்ளே நாம் கதறுகிறோம். And then when we learn the scriptures, we get a more of an understanding of who the Father is. பிறகு வசனத்தை அதிகமாய் கற்றுக்கொள்ளும்போது பிதா யார் என்பதை குறித்த அறிவு அதிகம் உண்டாகிறது. The more we learn, the more we cry Abba Father. அதை அதிகமாய் கற்றுக்கொள்ள அதிகமாய் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். Confidence increases more. அந்த நம்பிக்கை நிச்சயம் அதிகரிக்கிறது through the word. வசனத்தின் மூலமாய். But beyond that, அதற்கு அப்பாற்பட்டு directly through the Spirit also we are prompted to cry Abba Father. நேரடியாக ஆவியானவர் மூலமாகவே அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படி Its mother, ஒரு பறவைக்கு பிறந்த ஒரு குஞ்சு எப்படி தாயை பார்த்து கதறுகிறதோ, we the children of God cry out to our Father. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நம்முடைய பிதாவை பார்த்து கதறுகிறோம். That is a basic element. அதுதான் அடிப்படையில் இருக்கிற ஒன்று. Then the word also assures us that we are the children and he is the Father. அதன் பிறகு வசனமும் நமக்கு நிச்சயத்தை கொடுக்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் அவர் நம்முடைய பிதா என்று. So that cry becomes more confident day by day. ஆகவே அந்த கதறுதல் ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகரிக்கிறது, நிச்சயமா The இருக்கிறது. revelation and the knowledge of the word increases that confidence that he is the Abba Father. வசனத்தை குறித்த அறிவும் வெளிச்சமும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய தகப்பன் என்கிற அந்த நிச்சயத்தை அதிகரிக்கிறது. But then ஆனால் பிறகு directly the Holy Spirit also gives us a witness in our spirit that we are the children of God. நேரடியாக ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற சாட்சியை கொடுக்கிறார். These three things joined together is what makes this spiritual life so dynamic and our relationship with God is so flowing. இந்த மூன்று காரியங்களை ஒன்று சேரும்போதுதான் தேவனோடு கூட நமக்கு இருக்கிற அந்த உறவும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவனும் அவ்வளவு ஆற்றல் மிகுந்ததாக இருக்கிறது. A spirit baptized person is one who has the Holy Spirit in him, witnessing to him in a very special way, directly, beyond the word, beyond everything that he has heard and understood, that he is the child of God. ஆவியினால் ஒருவர் ஞானஸ்நானம் பெறும்போது இப்படி இயற்கையிலே காணப்படுகிற அடிப்படை கூப்பிடுதல், பிறகு வசனத்தினாலே வருகிற அந்த அறிவு, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்திலே நேரடியாய் அப்பா பிதா என்று கூப்பிடுகிற நிச்சயம் அவருக்கு உண்டாகிறது. That is why Peter, who was such a cowardly person before, all of a sudden was turned into such a dynamic person. ஆகவேதான் பேதுரு அவ்வளவு கோழையாய் இருந்தவன் திடீரென்று மிகுந்த வல்லமை வாய்ந்த ஒருவனாய் மாறி போனான். He didn't care anymore. இப்ப அவனுக்கு கவலையே இல்லை. He didn't care about death or life or who threatens him, nothing. வாழ்வா சாவா யார் மிரட்டுறாங்க பயங்காட்டுறாங்க அதெல்லாம் அக்கறையே இல்லை அவனுக்கு. He was convinced that Jesus is Lord. இயேசுவே கர்த்தர் என்று அவன் உணர்ந்தவனாய் He is a இருந்தான். child of God. நான் தேவனுடைய பிள்ளை. And who he is and what he is about. He was convinced of that. தான் யார் அவர் யார் என்பது குறித்த அந்த உணர்த்துதல் அவனுக்கு நிச்சயமா இருந்தது. Therefore he preached with such boldness. ஆகவேதான் அவ்வளவு துணிச்சலோடு பிரசங்கித்தார். That's why in the book of Acts there is so much told about the boldness of speaking the word of God. ஆகவேதான் வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்பதை குறித்து நடவடிக்கை புத்தகம் அதிகமாய் சொல்கிறது. Because these people have experienced this direct witness of the Holy Spirit into their spirits. ஏனென்றால் இந்த ஆட்கள் தங்கள் ஆவியிலே ஆவியானுடைய நேரடி சாட்சியை பெற்றவர்களாய் இருந்தார்கள். Direct witness. நேரடியான சாட்சி in their spirit. அவர் தங்களுடைய ஆவிக்குள்ளாக. Well, let's stop it right there today. இன்றைக்கு இங்கே நாம் நிறுத்திக்குவோம். And I will continue it next week. அடுத்த வாரம் நான் இதை தொடர போகிறேன். Because of lack of time. நேரம் இன்றைக்கு போதவில்லை. But let's all stand up together and I'll say this. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம், இதை நாம் அறிக்கை செய்வோம். Now let me just say this in closing. இதை நான் சொல்லி உங்களுக்கு முடிக்கட்டும். Many great men of God in the recent history of the church describe that this is what has taken place in them. சமீபத்தில் சபை சரித்திரத்தை காணும்போது பல மிகப்பெரிய தேவதாசர்கள் இதுதான் நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். This is what they have experienced. இதைதான் அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். Why are they so bold? ஏன் அவர்கள் அவ்வளவு தைரியமா Why are இருந்திருக்கிறார்கள்? they such convincing witnesses? ஏன் அந்த அளவுக்கு இவர்கள் நன்றாய் உணர்த்துவிக்கப்பட்ட நிச்சயமுள்ள சாட்சிகளா இருந்திருக்கிறார்கள்? Why do they preach so boldly? ஏன் அந்த அளவுக்கு தைரியத்தோடு அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள்? Why are they ministering against all odds? எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் ஏன் அவ்வளவாய் ஊழியம் செய்கிறார்கள்?
Why? ஏன்? What makes them so special? எது அவளை அவ்வளவு விசேஷமாக்குகிறது? You will see that these men of God have had this direct work of the Holy Spirit. இந்த தேவதாசர்களுக்குள்ளே ஆவியானுடைய நேரடி கிரியை நடந்திருப்பதை நீங்கள் காண முடியும். They have been given this witness in their spirits that they are the children of God. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற சாட்சி அவருடைய ஆவிக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. They have moved from the ordinary to the extraordinary. சாதாரணத்திலிருந்து அசாதாரணத்துக்குள்ளே அவர்கள் They have பிரவேசித்திருக்கிறார்கள். had the indirect work of the Holy Spirit. They have had the indirect work of the Holy Spirit. பரிசுத்தாவினுடைய மறைமுகமான கிரியை அவர்கள் பெற்றிருந்தார்கள். But they have had the direct work of the Holy அதே Spirit. சமயத்தில் ஆவியினுடைய நேரடியான கிரியையும் அவர்கள் பெற்றிருந்தார்கள். They have had the outpouring of the Holy Spirit. ஆவியானவர் மேல் ஊற்றப்பட்டார். They have been drenched. அப்படியே நனைஞ்சு போயிட்டாங்க. They have been, that's made a difference in them. அவர்களுக்குள்ளே அது ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கி இருந்தது. It brought an assurance that is beyond all learning that they have had. அவர்கள் இதுவரை கற்றிருந்த எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிச்சயத்தை அது கொடுத்தது. கற்றதனால் வந்த அஷூரன்ஸை விட இதனால் வந்த அஷூரன்ஸ் இன்னும் அதிகமா இருக்கிறது. That is why they were like that. ஆகவேதான் அவர்கள் அப்படி இருந்தார்கள். That is why they were so special. ஆகவேதான் அவர்கள் விசேஷமானவர்களாக And இருந்தார்கள். I believe every heart must cry out for that. ஒவ்வொரு உள்ளமும் இதற்காக கதற வேண்டும் என்று நான் நம்புகிறேன். If a believer is satisfied with what he's got, he'll never get this. ஒரு விசுவாசி நாம் பெற்றுக்கொண்டதே போதும்னு இருந்தா அப்புறம் வேற ஒண்ணும் பெற முடியாது. A believer must hunger for God. ஒரு விசுவாசி தேவனுக்காக ஏங்க வேண்டும். Hunger for an encounter with God. தேவனை சந்திக்க வேண்டும் என்ற பசி இருக்க வேண்டும். And hunger for the presence and the power of the Holy Spirit. பரிசுத்தாவின் பிரசன்னத்துக்காக வல்லமைக்காக அவர் பசியோடு இருக்க வேண்டும். Hunger to be drenched with the Holy Spirit. பரிசுத்தாவினாலே நான் நனைய வேண்டும் என்று ஒரு பசி. Open your heart. உள்ளத்தை திறக்க வேண்டும். And go before God. தேவனுக்கு முன்பாக செல்லுங்கள். And I tell you, this is something that not just John Wesley, but so many people have experienced. பாருங்கள், இது வெறும் ஜான் வெஸ்லி மாத்திரம் அனுபவித்த ஒன்றல்ல, பலரும் அனுபவித்த ஒரு காரியம். The 60 people that were there with him experienced it. அவரோடு கூட இருந்த அந்த 60 பேரும் அதை The அனுபவித்தார்கள். mighty outpouring of the Holy Spirit. பரிசுத்தாவினுடைய பலத்த கிரியை May that happen to each and every one. அது ஒவ்வொருவருக்கும் Let's சம்பவிப்பதாக. lift up our hands and just praise God. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். You know, when this happens, இது நடக்கும்போது you know, you cannot be but changed. மாறாமல் இருக்கவே முடியாது. There will be such power and such boldness and witness and such difference made. அந்த அளவுக்கு ஒரு தைரியம், துணிச்சல், ஒரு வித்தியாசம் உண்டாகிறது. We'll continue to talk about it next இதை week. குறித்து அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து பேசுவோம். Let's give thanks to God. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Let's praise Him. ஆண்டவரை துதிப்போம். Hallelujah. ஹalleluya. Oh, thank you, ஓ Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you, Father. நன்றி கர்த்தாவே. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Oh, we praise you and we thank ஓ you. மே துதித்து மே ஸ்தோத்திரிக்கிறோம். Father God, in the name of Jesus, we come. பிதாவாகிய தேவனே இயேசுவின் நாமத்தால் We வருகிறோம். thank you for the outpouring of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். Thank you for it is available for each and every one of these dear people. இந்த அருமை மக்கள் ஒவ்வொருவருக்கும் அது கிடைக்கக்கூடியதா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். Thank you for this is your plan and purpose for each one. ஒவ்வொருவருக்காக நீதி உம்முடைய திட்டமும் நோக்கமுமாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். That these are the days when the Spirit of God is poured out upon all flesh. இந்த நாட்களிலே ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுகிற நாட்களாய் இருக்கிறது. Upon all flesh. யாவர் மேலும். Upon sons and daughters, young and old. குமாரர் குமாரத்திகள் வாலிபர் வயோதிபர் அனைவர் மேலும். Making no difference upon every child of God. வித்தியாசமே இல்லாமல் தேவனுடைய எல்லா பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படுகிறார். I pray that there may be this mighty outpouring of the Holy ஓ Spirit. ஆவியானவர் பலத்தோதமாய் ஊற்றப்படுவாராக. Upon all of these people, oh God. இந்த எல்லா மக்கள் மேலும். That there will be just the thirsty land that seeks to soak up this outpouring of the Holy Spirit. தாகமுள்ள நிலத்தை போல ஊற்றப்படுகிற இதை உறிஞ்சிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை காணப்படட்டும். Oh, may there be such thirst created in every heart. அந்த அளவுக்கு ஒவ்வொரு உள்ளத்திலும் தாகம் உண்டாகட்டும். For the presence and the power and the work and the extraordinary work of the Holy Spirit. பரிசுத்தாவின் வல்லமைக்காக, பிரசன்னத்துக்காக, அசாதாரணமான கிரியைகளுக்காக. Oh, hallelujah. ஹalleluya. Thank you, Father. நன்றி தகப்பனே. May every heart hunger. ஒவ்வொரு உள்ளமும் பசி May கொள்ளட்டும். every heart thirst. ஒவ்வொரு உள்ளமும் தாகம் கொள்ளட்டும். And may there be outpouring of the Holy Spirit. ஆவியானவர் ஊற்றப்படட்டும். May there be power. வல்லமை May உண்டாகட்டும். there be joy like never before. இதுக்கு முன்னே இல்லாத விதத்திலே மகிழ்ச்சி May உண்டாகட்டும். there be exaltation and praise. துதியும் உயர்த்தப்படுதலும் இருக்கட்டும். May there be joy unspeakable. சொல்லி முடியாத சந்தோஷம் காணப்படட்டும். Thank you, Father. நன்றி And may தகப்பனே. there be boldness of witness. ஓ தைரியமாய் சாட்சி பகரட்டும். May there be a going forth in boldness தைரியமாய் அவள் முன்னோக்கி செல்லட்டும். to speak about the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசுவை குறித்து பேசும்படியாக. May there be the power and the anointing of the Holy Spirit. பரிசுத்தாவின் வல்லமை அபிஷேகம் காணப்படுவதாக. Continue to teach us. தொடர்ந்து எங்களுக்கு கற்றுத்தார். We give you all the glory and honor and praise. சகல துதி கன மகிமை உமக்கு In செலுத்துகிறோம். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Let's sing this song and then பாடலை பாடுவோம், பிறகு நாம் கலந்து செல்வோம். we'll continue next week. அடுத்த வாரம் தொடருவோம்.